ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, எல்லா இன்டர்வியூ ரவுண்ட்ஸுமே கிளியர் பண்ணிட்டு ஃபைனல் ஆஃபர் ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகுறீங்க. ஹெச்ஆர்மே வந்து உங்களுடைய ஜாப் ஆஃபரை வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா டிலே ஆகுது, ஆஃபர் லெட்டர் ரோல் அவுட் பண்ணல. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. மேபி அந்த பொசிஷனுக்கான பட்ஜெட் அப்ரூவல் வந்து இன்டர்னலா அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இல்லைனா பிசினஸ் ரீஸ்ட்ரக்சரிங், ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணாம டிலே ஆகுது அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், அந்த பொசிஷனுக்கான அப்டேட்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைக்குதா, ஆஃபர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து நீங்க அந்த ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர் கிட்ட இமெயில் மூலமாவோ இல்ல கான்டாக்ட் மூலமாவோ நீங்க கேட்டு அப்டேட்ஸ் வாங்கிக்கலாம். இதை விட முக்கியம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஜாபை வந்து நீங்க ஆப்ஷன்ல வச்சுட்டு வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அதை நீங்க பிக் பண்ணிட்டு போறது தான் வந்து கரெக்டான டெசிஷனா இருக்கும். ஏன்னா அந்த பொசிஷனை வந்து அவங்க திரும்பி அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு பட்ஜெட் அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்றது வந்து நம்மளால கரெக்டா கெஸ் பண்ண முடியாது. So it's better to go with the other option. That's it for today. Hit like if you found this video helpful and share it with your friends, and subscribe to Ajay's HR Insight for smarter interview and career related tips.